ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ஷாப்பிங் பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, ஷாப்பிங் சும்மா சாமி கும்பிட தேவையான ஐட்டம்ஸ். ஷாப்பிங் கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷாப்பிங் விளாகாக முடிச்சிக்கலாம். ஷாப்பிங் சின்னதாக இருந்துச்சுன்னா விநாயகர் சதுர்த்தியோட விளாகோட இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வீடியோ எடுக்க முடியுமான்றது தெரியல, அதனால இது இப்போ எதுக்கு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பாருங்களேன். இங்கே காமிங்க, கடை பேரை காமிக்க சொல்ல நம்மள கடைக்கு ப்ரொமோஷனாக பண்ண வந்திருக்கோம். வருஷம் விநாயகருக்கு வந்து நம்ம வயிற்றுல வந்து கோல்டு காயின் வாங்கி வைப்போம். நம்மளால முடிஞ்சது சின்ன 1 கிராமோ 1/2 கிராமோ 4 கிராமோ எது வேணா வைக்கலாம். இல்லைனாலும் ₹1 வச்சா கூட அவர் சந்தோஷமா ஏத்துப்பாரு. மனசுதான் காரணம். இருந்தாலும் நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே இல்ல, மேரேஜ் ஆன அடுத்த வருஷத்துல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால எந்த வருஷமே நம்ம விடக்கூடாது. நம்மளால முடிஞ்சது ஒரு 1/4 கிராமோ 1/2 கிராமோ எது முடியுதோ வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டு விநாயகருக்கு நாளைக்கு சாமி கும்பிடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு, விநாயகர் நல்லா இருந்தாலும் இன்னைக்கே வாங்கிடலாம்னு பிளான் இருக்கும். பார்க்கலாம் போயிட்டு இங்கே வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு தான் வாங்கணும், இன்னைக்கு வாங்கக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சாப்பிடல, வெஜ் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம், இங்க நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க, அப்படியே வாங்க எங்களோட வாங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னென்னலாம் வாங்குறோம், என்ன ஷாப்பிங் பண்றோம், எப்படி சாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ போலாம். 1 கிராம் இதுல எழுதணுமா? இந்த விநாயகர் வாங்க வந்திருக்கோம். வாங்க விநாயகர் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு வழியா எங்க வீட்டுக்கு விநாயகர் வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போட்டோ எடுத்துமா, போட்டோ எடுத்தியா? எடு. எங்க வீட்டு விநாயகர் வந்துட்டாரு. விநாயகர் நாங்க ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறோம். எங்க கணபதி பிள்ளையார், இளைஞர்களின் நாயகன். விநாயகர் கிட்ட போய் நில்லே, கிட்ட போய் நில்லே.
விநாயகர் வினை தீர்ப்பவர். விநாயகர்ங்கிறீங்க நீனும் அம்பரீஷும். விநாயகர் சொல்லுங்க. விநாயகர் 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 அம்பரீஷாங்க. விநாயகர் சதுர்த்தி சாமிக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. உங்க வீட்ல எப்படி போச்சு? ஆமா கமெண்ட்ல சொல்லுங்க. விநாயகர் எங்க விநாயகரை பாருங்க. வருஷம் விநாயகர் வாங்குறதுக்கு நான் போவேன். இந்த வருஷம் நான் போகல. ஏன்னா விநாயகர் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சது விநாயகர் சதுர்த்தி தான். விநாயகர் கிட்ட வந்து உங்களோட குறைகள் எல்லாம் வைங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களோட குறைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பாரு. நீங்களாம் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. காலையில ஒரு 9 o'clock 9:30 மேலதான் நான் ஸ்டார்ட் பண்ணனே. ஏன்னா காலையில எழுந்தது லேட்டு. எல்லாத்தையும் ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டேன். விநாயகருக்கு பிடிச்ச அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி விநாயகர் எப்படி இருக்காரு விநாயகரே தெரியல. அவருக்கு வச்சிருக்க பலகாரம் தான் முன்னாடி பெருசா தெரியுது. அவர் நல்லா சாப்பிடுவாரு. ஆமா எருக்கம் பூ அது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க வெள்ளை எருக்கம் தான் விநாயகருக்கு பிடிக்கும். ஆனா கடைகள்ல வந்து எல்லா இடத்துலயுமே வெள்ளை எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் விக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரினா அது எங்கயாவது ஒண்ணு எதுலயுமே இல்ல எல்லாம் வித்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாவம் இந்த ஒரு நாள் தானே. சரி இன்னைக்கு நம்ம அப்படியே விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா கொண்டாடியாச்சு. நம்ம நேத்து வாங்கிட்டு வந்த கோல்டு காயினையும் விநாயகருக்கு வச்சு அழகா அவருக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சாரு. விடை தீர்ப்பார். நமக்கு முதற் கடவுளே விநாயகர் தான். அதனால இதுல இருந்தா நம்ம லைனா நமக்கு பண்டிகை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி. அவ்வளவுதாங்க சூப்பரா நம்ம சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மன நிறைவா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு ரூபாய் வச்சா கூட விநாயகருக்கு அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்பாரு. நமக்கு என்ன இருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க பண்ணா போதும். சரி அப்படியே வாங்க கிச்சனுக்கு வாங்க. நீங்க காமிச்சீங்கல்ல முன்னாடி வீடியோல என்னென்ன பண்ணிருக்கீங்க. சாப்பிட போறோம். முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிடணும். அதனால ஃபர்ஸ்ட் காக்காய்க்கு வச்சிடலாம். காக்கா வந்து பிசைஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடும். அதனால காக்காவுக்கு கொஞ்சமா பிசைஞ்சு வச்சிடலாம். சாமிக்கு வச்சதுல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிடலாமா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஆமா சாப்பிடலாம். சீராம அந்த பக்கம் ஒரு மேடம் சாப்பிட்டுருக்காங்க. ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறதால எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. ஸ்நாக்ஸ் மாதிரி இது 2 மணி நேரம் சாப்பிட்டாலே சக்கரை பொங்கலையே சோறு மாதிரி சாப்பிட்ற ஒரே ஆள் நீங்க தான். சக்கரை பொங்கல் எல்லாரும் ஸ்வீட்டுக்கு கொஞ்சமா சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க அதே சாப்பாடு மாதிரி ஒரு கரண்டி சாப்பிட்டு சாப்பாடே வேண்டாங்கிறீங்க. எனக்கு பிடிக்கும். அதனால நான் இனிமே என்ன பண்ண போறேன்னா எல்லா பண்டிகைக்குமே வெறும் சக்கரை பொங்கல் சுண்டல் வடை இது மட்டும் தான் செய்ய போறேன். இந்த சோறு குழம்பு இதெல்லாம் செய்ய போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. நீங்க மீந்து போயிடும். இல்ல மீந்துடும். கொஞ்சம் தான் செஞ்சிருக்கேன். என்னதான் கொஞ்சம் செஞ்சாலுமே பத்தாதான்ற யோசனையில ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போயிடுறோமா அது அப்படியே மீந்து போயிடுது. நம்ம என்னைக்காவது கம்மியா செய்யற அன்னைக்கு பத்த மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி சாப்பிட்டுட்டு இல்ல எனக்கு இவ்வளவும் செஞ்சதால எப்பவுமே சமைக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சாப்பிடவே தோணாதுங்க. ஏன்னா அந்த சமைக்கும் போதே அவங்களுக்கு அந்த அப்படியே அதை பார்த்து பசியே எடுக்காது. இப்போ வந்து வேற ஏதாவது நம்ம சாப்பிடலாமா அப்படிதான் இருக்கு எனக்கு. இப்போ இவ்வளவு செஞ்சனே தவிர காலையில சாப்பிடல. ஐயோ விநாயகர் என்ன அப்புறம் ரொம்ப தண்டனை கொடுத்துருவாரு. வேண்டாம். அப்புறம் 3 தோப்பு காரணம் போட்டவர் அப்புறம் எனக்கு 100 தோப்பு காரணம் கொடுத்துருவாரு. நானும் சாப்பிட போறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த டயர்ட்லாம் போனது. சாப்பிடல இருந்தாலுமே பசியே இல்லை. காலையில இருந்து எல்லாருமே மதியம் தான் சாப்பிட்றோம். காலையில ஆளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி மட்டும் குடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிட போறோம். உங்களோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லபடியா போச்சு. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் டே. அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதான். சூப்பரா போச்சு. விநாயகரை 3rd டே கொண்டு போய் விடலாம். 3 நாள் வச்சு எடுத்துட்டு போயிடணும். ஆமா ஏன்னா இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு எடுத்து போய் விடலாம். ஞாயிறு மண்டே எடுத்துட்டு போனோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே. இது வந்து வீடியோ ஃபுல்லா எடுக்கணும்னு தான் ஒரு ஆசை. சமைக்கிறது நாளைக்கு நான் கடைக்கு போறேன். அவங்க வேலைக்கு போறாங்க. கரெக்டா உள்ள வேலை செய்றாங்க. வேலைக்கு இல்ல உள்ள வேலை செய்றாங்க. எடுக்க டைம் இல்ல. அதனால அப்படியே அங்கங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸா நாங்க ஆக்சுவலா ஷாப்பிங்கே ஒரு vlog-ஆ போடணும். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் ஒரு vlog-ஆ போடணும் அப்படின்னு பார்த்தா கடைசில இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே vlog-ஆ தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத மாட்டாதீங்க சார், இது மட்டும் தான் வருவாரு, அது வர மாட்டாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வேற வீடியோல பார்க்கலாம். பை. பை.